எஸ் ஷேக். வீடியோ ஆஃப்ல இருக்கு ஷேக். ரெக்கார்டிங் ஆன் பண்ணி. வீடியோ ஆஃப் ஆன் பண்ண முடியல. உங்களோட வாய்ஸ் டிசேபிள் இருக்கு. ஆன் பண்ண முடியலையா ஷேக்? ஆமா. இப்போ ஆன் பண்ண முடியுதா ஷேக்? ஆ. ஓகே ஷேக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய நபி சகோதர சகோதரிகளே, கடந்த வகுப்பில் நம்ம சித்தத்துல் ஹஜ், அதே போன்று அதைத் தொடர்ந்து ஜியாரத்துல் மதீனா, மஸ்ஜித் நபவி என்கிற தலைப்பையும் அதனுடைய ஒழுங்குகளையும் பார்த்தோம். இதைத் தொடர்ந்து நம்ம நேற்றைய தினம் சொன்னதை போன்று அது உதுஹியா என்கிற ஒரு பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவா உதுஹியா என்பது ஈதுல் அல்ஹா என்கிற ஈதை ஒட்டி நிறைவேற்றக்கூடிய ஒரு பலியீடு, பலிப்படையா இருக்கிறது. இதை பொறுத்தவரையிலும் இதற்கு பொருள் உதுஹியா என்கிற வார்த்தைக்கான பொருள் என்னன்னு சொன்னா, துஹாவுடைய நேரத்துல பிராணியா இருக்கிறது. அதான் உதுஹியா என்கிற சொல்லுக்கான பொருள். துஹா அப்படின்னா என்னது? முற்பகல் நேரம். அந்த நேரத்துல பலிப்பிராணியா இருப்பதற்காக வேண்டித்தான் என்ன செய்யப்படும்? உதுஹியா என்று சொல்லப்படும். இது மொழி ரீதியான இதற்கான பொருள். அதற்கு அடுத்தபடியா ஷரியாவில் கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகங்கள், இந்த 3 பிராணிகளை அல்லாஹ்வுடைய குர்பத்தை நாடி, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாடி ஐதுடைய நாளில், அதாவது ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய துல்ஹஜ் பிறை 10வது நாள், யோமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய அந்த நாளில் அறுப்பதற்கு பேர் தான் என்ன செய்யப்படும்? ஷரியாவில் உதுஹியா என்று சொல்லப்படும். இதற்குரிய ஆதாரங்களை பொறுத்தவரையில் உதுஹியா என்பது ஒரு சுன்னா முவக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத். சுன்னா முவக்கதா என்றால் வலியுறுத்தப்பட்ட சுன்னத். அமைதியாக உலகம் இது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னத். சரிங்களா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், "ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர்." உங்களுடைய இரட்சகனுக்காண்டி அறுப்பீராக, மேலும் தொழுவீராக. இந்த 2 விஷயத்தை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல கட்டளையா சொல்லுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுஹியா கொடுத்ததை பற்றி ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரியில, சஹீஹ் முஸ்லிம்ல, சஹீஹ் புகாரி, முஸ்லிம் ஆகிய 2 நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, தஹா பிகபஷ் அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹா பிகபஷைனி அம்லஹைனி அக்ரனைனி. கொம்புள்ள, கொழுத்த, வெண்மையும் கருப்பும் கலந்திருக்கின்ற 2 ஆட்டை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுஹியா கொடுத்தார்கள். தபஹுமா பியதிஹி, தம்முடைய கரத்தாலே அதை அறுத்தார்கள். வஸம்மா வகபர, அதை அறுக்கிற போது பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். வலா ரிஜ்லஹு அலா ஸஃபாஹிமா, அந்த பிராணிகளை அறுக்கிற போது அதனுடைய கழுத்தில் தன்னுடைய கால்களை வைத்தார்கள் என்றும் இந்த செய்தியில சொல்லப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி அவர்கள் அறுத்ததையும் சொல்லப்பட்டிருக்கிறது, அறுத்தருடைய விதத்தையும் இந்த செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இதன் அடிப்படையில இந்த உதுஹியாவை பொறுத்தவரையில் இது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னத். வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்று சொன்னால், சுன்னா நமக்கு 2 வகையா இருக்கிறது. ஒன்று சுன்னா முஸ்தஹபா, இன்னொன்று சுன்னா முஅக்கதா. விரும்பத்தக்க சுன்னா, வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்று இதை 2ஐயும் என்ன செய்வாங்க? வேறுபடுத்தி சொல்வார்கள். அப்ப இந்த சுன்னாவை பொறுத்தவரையில இது வலியுறுத்தப்பட்ட சுன்னத். அப்படியானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை செய்வதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று பொருள். அடுத்ததாக இதனுடைய நிபந்தனைகளை பொறுத்தவரையில், உதுஹியாவை பொறுத்தவரையில் அதற்கென்று சில நிபந்தனை இருந்து கொண்டிருக்கிறது. முதலாவது நிபந்தனை, ஒருவர் இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எந்த கடமைகளை பொறுத்தவரையிலும் எதுவுமே அவர்களுக்கு பாதகம் இல்லை. அது ஹஜ்ஜை பற்றி சொல்லுகிற போது நாம சொல்லி இருக்கிறோம். அதே போன்றுதான் இதிலும். இரண்டாவதாக, அவர் பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். அதே போன்று புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும். யார் பருவ வயதை அடையவில்லையோ, அதே போன்று புத்தி சுவாதீனம் இல்லாதவராக இருக்கிறாரோ, அவர்களை பொறுத்தவரையில் மார்க்கத்தில் எந்த கடமையும் அவர்களுக்கு சுமத்தப்படாது. அது உதுஹியா என்று மட்டுமல்ல, எந்த ஒரு கடமையும், எந்த இபாதத்தும் அவர்களுக்கு சுமத்தப்பட்டதாக இருக்கிறது. பருவ வயதை அடைகிற போதுதான் அவர்களுக்கு இபாதத்துகள் கடமையாகும். அதே போன்று புத்தி சுவாதீனம் இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு இபாதத்துகள் கடமையாகும்.
மூன்றாவதாக அல் இஸ்திதாத், அதற்கு நமக்கு ஆற்றல் இருக்க வேண்டும். உதஹியா கொடுப்பதற்கு, பானையை அறுப்பதற்கு அதற்குரிய செல்வம் நம்மள்ட்ட இருந்து அதற்கு அந்த செலவினம் நம்மளால் முடியுமா இருந்தால் அதை நம்ம என்ன செய்யலாம். அதை பொறுத்தவரையிலும் ஈதுடைய நாட்கள், அதை தொடர்ந்துள்ள ஐயாமத் தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய நாட்களில் இந்த அறுத்து வெளியிடுதல் என்கிற அமலை நிறைவேற்றலாம் என்பதுதான் மார்க்க நமக்கு சொல்லுகின்ற அளவுகள். அதற்கு அடுத்தபடியா உதுஹியாவில எதெல்லாம் ஆகுமானம், எதெல்லாம் அறுக்கலாம் அப்படின்னு சொன்னா, கால்நடைகள் நம்ம எதுக்கு நம்ம பொதுவா சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, எல்லாமே 4 காலி உள்ள எல்லாமே கால்நடைகள் என்று சொல்ல மாட்டோங்க. பொதுவாக கால்நடைகள் என்று சொன்னால் அது ஆடு, மாடு, ஒட்டகம் என்கிற இந்த 3 இனத்தை தான் குறிக்கும். ஆட்டை பொறுத்தவரையில் அதுல செம்மறி ஆடு, வெள்ளாடு என்று 2 வகையா இருந்தாலும் இரண்டுமே அதுல பொருந்தும். சரிடா. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகா, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், அதற்கென்றுடைய பலியை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம். எது குருஸ்மந்தாகி அலாமா ரஸகஹும், அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற மின் பஹீமத்தில் அன்ஆம், கால்நடைகளில் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றவற்றில் அல்லாஹ்வுடைய பேரை அவர்கள் நினைவுறுவதற்காக என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பேரு கூறி அறுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல அறிவுறுத்துகிறான். சரிடா. இந்த கால்நடைகளை பொறுத்தவரையில அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் சஹாபாக்களும் இந்த 3 இனத்தை தாண்டி வேற எதுவும் என்ன செய்யல, அடுத்ததாக நமக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இந்த இடத்துல ஒரு கூடுதலான ஒரு செய்தி நான் சொல்லிக்கிறேன். யார் ஒருவர் ஜுமாவுடைய நாளில முதல் வக்தில் வருகிறாரோ, கன்னமா கர்ரவ புதுனா, அவர் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவரை போன்றவர். 2வது நேரத்தில் வருகின்றவர் கன்னமா கர்ரவ மக்கரா, அவரு மாட்டை குர்பானி கொடுத்தவர். 3வது நேரத்தில் வரக்கூடியவர் ஆட்டை குர்பானி கொடுத்தவர். 4வது நேரத்தில் வரக்கூடியவங்க கோழியை குர்பானி கொடுத்தவர். 5வது நேரத்தில் வரக்கூடியவங்க கோழியுடைய முட்டையை குர்பானி கொடுத்தவர் என்றெல்லாம் என்ன செய்யும், ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு இது எல்லாமே குர்பானிக்குள்ள அடங்குமா அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற குர்பானி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நான் செய்யக்கூடிய ஒரு அமல் என்பது தானே தவிர மாறாக அது என்ன இல்லை, அறுத்து வெளியிடுதல் என்பதல்ல. ஏன்னா முட்டை அறுக்கிற பொருள் அல்ல, அதுதான் அங்கே அதுல இருந்து கொண்டிருக்கிற ஒரு ஆதாரம். முட்டை என்பது அறுக்கக்கூடிய பொருள் அல்ல, அறுத்து வெளியிடுகின்ற ஒன்று அல்ல. கோழி வேண்டுமானால் அறுக்கலாம், ஆனால் முட்டையை அறுக்கிறது என்பது இல்லை. மாறாக அந்த செய்தியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படை என்னன்னு சொன்னா, இந்த அமல்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்துல நமக்கு ஒரு நெருக்கம், நன்மை நாடி நாம் செய்கிற போது கிடைக்கும். அதனால அந்தந்த ஜுமாவுடைய நேரங்களில் வந்த சிறப்பு அவர்களுக்கு கிடைக்கும், அதனுடைய பலாபலம் கிடைக்கும் என்பதுதான் இந்த செய்திகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப அடிப்படையில குர்பானி கொடுப்பதற்குரிய பிராணிகள் என்பது இந்த 3 மட்டும்தானே தவிர வேறு எதுவும் இல்லை. ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் சஹாபாக்களும் தங்களுடைய வாழ்க்கையில் இதை தாண்டி எந்த ஒரு பிராணியும் குர்பானியாக அறுத்து வெளியிடுதல் என்கிற அடிப்படையில் அவர்கள் நிறைவேற்றியதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆட்டை பொறுத்தவரையில் ஒருவர் ஒரு குடும்பத்திற்காக வேண்டி தனக்காக வேண்டி ஒரு ஆட்டை அறுத்தால் போதுமானது. சரிங்களா. ஒரு ஆட்டை அறுத்து அந்த குர்பானியை தனக்கும் தன் குடும்பத்திற்கும் அவர்கள் நியத்து வைத்துக் கொள்ள முடியும். அதான் அதற்கு அளவுகள். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்தில் அப்படித்தான் இருந்தது. அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, கான ரஜுலு ஃபீ அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்தில் ஒரு மனிதர் யுதஹி பிஷாத்தின் அன்ஹு வ அன் அஹ்லி பைத்தி, தனக்காக வேண்டியும் தன் குடும்பத்திற்காக வேண்டியும் ஒரு ஆட்டை அவர்கள் என்ன செய்வாங்க, அறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தயாக்குலுன வ யுத்இமுன, அதை அவர்கள் உண்பார்கள், பிறருக்கு அதை என்ன செய்வாங்க, உணவாக கொடுப்பார்கள் என்கிற செய்தி இப்னு மாஜா அதே போன்று வேறு சில சுனன்கள் கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கிறது. அடிப்படையில இது நமக்கான ஒரு சுன்னத். அடுத்ததாக இந்த உபஹியாவை பொறுத்தவரையில் கால்நடைகளில் மாடு அதே போன்று ஒட்டகம், இதுல என்ன செய்யலாம், ஒரு ஒட்டகத்தில் ஒரு மாட்டில் 7 நபர்கள் வரையிலும் என்ன செய்யலாம், பங்கு சேர்ந்து கொள்ளலாம். ஆட்டை பொறுத்தவரையில் ஒரு ஆடு தனக்கும் தன் குடும்பத்திற்கும் செய்யலாம். மாடு ஒட்டகம் என்று வருகிற போது அதை என்ன செய்யலாம், 7 நபர்கள் வரையிலும் அதுல கூட்டு சேர்ந்து அந்த பிராணியை என்ன செய்யலாம், தாங்கள் எல்லோருடைய பங்காகவும் அறுத்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு வழிகாட்டுதலும் மார்க்கம் சொல்லி இருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நஹர்னா மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமல் ஹுதைபியா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் என்ன செஞ்சோம், ஹுதைபியா உடன்படிக்கையில கலந்து கொண்ட அந்த ஆண்டில் பிராணி அறுத்தோம், ஒட்டகத்தை அறுத்தோம். அன் சபாத்தின் வல் பக்ராத் அன் சபாத்தின், ஒட்டகத்தை அல் புத்னா அன் சபாத்தின் வல் பக்ரத் அன் சபாத்தின், ஒட்டகத்தை 7 பேர் சேர்ந்த அர்த்தம், அதே மாதிரி ஆட்டை 7 பேர் சேர்ந்த அர்த்தம் என்று என்ன செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கின்ற ஹதீஸ்.
சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கூட்டு சேருதல் என்கிற ஒரு நடைமுறை இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி இது வந்து ஹதியை சார்ந்த பலி, அதல்லாம குர்பானி அல்ல. எனவே குர்பானியில வந்து என்ன செய்ய முடியாது, நம்ம கூட்டு சேர முடியாது என்கிற கருத்தை சொல்லக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து அல்ல. அப்படியான ஒரு தடை எங்குமே இல்லை. சரிடா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானிக்கு வந்து நீங்க 7 பேர் சேரக்கூடாது, அது ஹதியில மட்டும்தான் சேரணும் என்று சொன்னதாக நமக்கு என்ன செய்ய முடியாது, ஆதாரங்களை பார்க்க முடியாது. மாறாக இதனுடைய நோக்கத்தை பொறுத்தவரையில் இரண்டுமே அல்லாஹ்விற்கு வேண்டி இஹ்ராக்குத்தம், ரத்தத்தை ஓட்டுதல் என்கிற அடிப்படையில் அல்லாஹுடைய குர்பத்தை நாடி, அல்லாஹுடைய நெருக்கத்தை நாடி ஒரு இபாதத்தா செய்கின்ற ஒரு அமல் என்கிற காரணத்தினால் அதில் இந்த அமலுக்கும் அந்த அமலுக்கும் ஒரே ஹுக்குமு தான் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர இதுல வேற எந்த வித்தியாசத்தையும் என்ன சில மார்க்கம் சொல்லவில்லை. அதன் அடிப்படையில அப்படியான நிலை கூடாது என்று சொல்லக்கூடிய கருத்து என்பது ஒரு வலுவான கருத்தாக இல்லை, ஒரு சில அறிஞர்களால் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்தாக மட்டுமே அது பார்க்கப்படுகிறது. எனவே குர்பானிக்கும் இது பொருந்தும், உதுஹியாவிற்கும் இது பொருந்தும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அது உதுஹியாவுக்கு இது பொருந்தும், அதே மாதிரி ஹதிக்கும் இது பொருந்தும் என்பதை நம்ம என்ன புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக உலுஹியாவை நிறைவேற்றுவதற்கு கருத்தில் கொள்ளப்படுகின்ற நிபந்தனைகள், அதாவது அந்த பிராணியுடைய விஷயத்துல இப்ப வந்து முன்னாடி நம்ம பார்த்தது உலுஹியாவிற்கான நிபந்தனை முஸ்லிமா இருக்க வேண்டும், பாலிகாக ஆக்கிலாக இருக்க வேண்டும், இஸ்தித்தாத் இருக்க வேண்டும் என்பது ஒருவர் குர்பானி கொடுப்பதற்கு அவருக்கு அதற்கான தகுதிக்குரிய ஷர்த்துகள். இப்போது நம்ம பார்க்க இருக்கின்ற ஷர்த் என்ன சொன்னா, அந்த குர்பானி பிராணியில் இருந்து கொண்டிருக்கிற நிபந்தனைகள் அப்படின்னு சொன்னா, எப்போது ஒரு பிராணியை நம்ம குர்பானி கொடுக்க முடியும், அதற்குரிய தகுதி என்ன, அந்த பிராணி வந்து எந்த விதத்தில் இருந்தால், ஒட்டகமாக, மாடாக, ஆடாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம படிச்சிட்டோம். அதோடு சேர்ந்து அந்த பிராணி எந்த வகையில் இருந்தால் அது பொருந்தும் என்பதைத்தான் இந்த செய்தியில பார்க்க இருக்கிறோம். முதலாவது வந்து என்ன வயது, அதற்கு ஒரு குறிப்பிட்ட வயது இருக்கிறது, அந்த வயது வந்ததாக அந்த பிராணிகள் இருக்க வேண்டும். இதுல ஒட்டகத்தை பொறுத்தவரையில் அதற்கு 5 வயது இருக்கணும். 5 வயதான ஒட்டகத்தை தான் குர்பானியாக ஒருவர் அறுக்க முடியும். மாட்டை பொறுத்தவரையில் அதற்கு 2 வயது இருக்கணும். 2 வயதிற்கு குறைவான மாட்டை ஒருவர் குர்பானி கொடுக்க முடியாது. ஆட்டை பொறுத்தவரையில் அதுல 1 வயது அதற்கு பூர்த்தியா இருக்கணும். இதுல செம்மறி ஆடுக்கு மட்டும் விதிவிலக்கு, அதுல 6 மாதம் பூர்த்தியானால் போதுமானது. இதுதான் இந்த பிராணிகளில் நம்ம வரி கொடுக்கக்கூடிய அறுக்கக்கூடிய இந்த பிராணிகளுக்கான வயதுடைய விஷயத்தில் அதற்கான நிபந்தனைகள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னும் நிபந்தனைகள் இருந்து கொண்டிருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தத்பஹு இல்லா முஸின்னா, பிராணிகளை நீங்கள் என்ன செய்யாதீங்க, முஸின்னாவை தவிர வேற எதுவும் அறுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லா யஸுர் அலைக்கும், எது வரைக்கும் உங்களுக்கு யாருக்காவது சிரமம் இருந்தால், அப்படியான நிலை இருந்தாலே தவிர, தத்பஹு ஜத்அத்தன் மின் அல்-தானி, அப்படியான ஒரு நிலை வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யுங்க, லான் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஆட்டுல வந்து நீங்க ஜெதாவை குட்டியை நீங்க அறுக்கலாம். 6 மாதமான செம்மறி ஆட்டுல 6 மாதம் உடையதை நீங்க என்ன செய்யலாம், அறுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த முஸின்னா என்று சொன்னால் ஒட்டகமா இருந்தால் அதற்கு 5 வயது, மாடாக இருந்தால் அதற்கு 2 வயது, ஆடாக இருந்தால் அதற்கு 1 வயது என்பதுதான் அதற்குரிய விளக்கம். அப்ப அதன் அடிப்படையில் வயது வந்ததாக இருக்க வேண்டும். அடுத்தது லான் என்று சொன்னால் செம்மறியாடு என்று சொல்ல முடியாது. அதுல உள்ள குட்டிகளை பொறுத்த வரைக்கும் அது என்ன செஞ்சிருக்கணும், செம்மறியாடை பொறுத்த வரைக்கும் 1 வயது பூர்த்தியா இருக்கணும். அதே நேரத்தில் அதுல 6 மாதம் உள்ளதும் ஜாய்ஸ். ஏனென்றால் அதனால சொன்னாங்க, அதுல லானா இருந்தால் மட்டும் ஜெதாவை பயன்படுத்தலாம். ஜெதா என்றால் 6 மாத குட்டி, அதை அறுக்கலாம் என்று செஞ்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் செய்தியா சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பை நம்ம பார்த்தோம். இதற்கு ஆதாரமாக உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, குல்து யா ரசூலுல்லாஹ் அஸாபனி ஜதஉன், யா ரசூலுல்லாஹ் என்ற ஒரு செம்மறியாடு குட்டி இருக்கிறது, வக்கால லஹிபிஹி, அதை அறுத்துரு என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அப்ப இந்த செய்தி வந்து 6 மாதமுடைய தானாக இருந்தால், செம்மறியாடாக இருந்தால் அதை அறுத்துக் கொள்ளலாம் என்பதற்கு ஆதாரமா இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு செய்தியில என்ன செய்யப்பட்டிருக்கு, உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய வேறொரு அறிவிப்பில, லஹைனா மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஜத்இன் மின் அல்-தானி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து நாங்கள் என்ன செஞ்சோம், செம்மறியாட்டு குட்டியை நாங்கள் அறுத்தோம் என்று என்ன செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு அறிவிப்பில் சுனன் நசை மற்றும் சுனன் நசையுடைய அறிவிப்புல இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு முந்தைய செய்தி வந்து புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது செய்தி. அதன் அடிப்படையில மாடு 2 வயது, ஒட்டகம் 5 வயது, ஆடு 1 வருடம் அல்லது 6 மாதம், செம்மறியாடாக இருக்கும் பட்சத்தில் அது 6 மாதம் பூர்த்தியானால் போதுமானது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது.
அடுத்தது அன்பானவர்களே, இந்த குர்பானி பிராணியை அறுப்பதற்குரிய நேரம், சாரி மூன்றாவது நிபந்தனையில, முதல் நிபந்தனை வயது, இரண்டாவது நிபந்தனை சலாமத், அதாவது குறைகள் அற்றதாக இருக்கணும். இந்த பிராணி என்ன செய்யணும்? குறைகள் அற்றதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுல நோய் நொடிகள் போன்ற குறைகள் இல்லாமல் இருக்க வேண்டும், ஊனம் போன்ற குறைகள் இல்லாமல் இருக்க வேண்டும், முடம் போன்ற குறைகள் இல்லாமல், நொண்டி என்கிற குறைகள் இல்லாமல், இப்படி என்ன செய்யணும்? எல்லா விதத்திலும் அது குறைகள் அற்றதாக இருந்தால் மட்டும்தான் அந்த பிராணி குர்பானி கொடுப்பதற்கு பொருத்தமானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அர்பஉன் லா துஜ்ஸியு ஃபில் அதாஹி, உதுஹியாவில 4 விதமான பிராணிகள் வந்து ஜாயிஸ் அல்ல. அல் அவ்ரா அல் பையினு அவ்ருஹா, ஒன்று குருடு, வெளிப்படையான குருட்டுத்தன்மையுடையது. பிராணி வந்து குருடா இருக்கிறது, ஏனென்றால் அதுக்கு வந்து விலை இல்லாமல் இருக்கும், மதிப்பு இல்லாமல் இருக்கும். அதன் காரணமா அப்படிப்பட்ட பிராணியை குர்பானி கொடுப்பதற்கு தேர்ந்தெடுக்க கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். இரண்டாவது சொல்லுகிறார்கள், வல் மரீலத்து அல் பையின் மர்துஹா, நோயானது, அதாவது அதற்கு கடுமையான ஏதாவது நோய் இருக்கிறது, அந்த நோய் வந்து வெளிப்படையாக இருந்து கொண்டிருக்கு, மறைமுகமா எந்த நோய் இருக்கு நமக்கு சொல்ல முடியாது. அப்ப அது போன்று இல்லாமல் வெளிப்படையான நோய் இருக்கிறது, அப்படிப்பட்ட பிராணியா இருந்தால் அதையும் குர்பானி கொடுப்பதற்கு ஆகுமானதல்ல. மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் அர்ஜா அல் பையினு அர்ஜா, சரிங்களா? முடம், அந்த முடம் வெளிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது, கால் நொண்டி, கால் ஊனம் அல்லது கை ஊனம், இது போன்று ஏதாவது ஒரு பகுதி அதற்கு ஊனமா இருந்து கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படையா இருந்து கொண்டிருக்கிறது சொன்னால் அந்த ஊனமுடைய பிராணியை குர்பானி கொடுக்க கூடாது. அடுத்ததா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலாவதா சொன்னாங்க, வல் அஜிஃபா அல்லதி லா துனக்கி, மெலிந்த, இறைச்சி இல்லாத, சதை இல்லாத, மெலிந்ததாக அது இருக்கிறது, ரொம்ப ஒல்லியா இருக்கக்கூடிய, எலும்புந்தோலுமா இருக்கக்கூடிய ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவற்றை என்ன செய்யக்கூடாது? குர்பானி கொடுக்கக்கூடாது என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா நாம வந்து இதை இபாதத்தா செய்யக்கூடிய ஒரு காரியம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி, அல்லாஹ்வுடைய அருளை நாடி நாம் செய்கின்ற செலவினத்திற்கு அல்லாஹ்விடத்தில் எனக்கு கூலி கிடைக்கும், பிரதிபலன் கிடைக்கும், நாளை மறுமையில் வெற்றி கிடைக்கும், அல்லாஹ் தஆலா என்னுடைய பாவங்களை இதன் மூலமா களைவான் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்ப அதுல வந்து இஹ்லாஸ் இருக்குமே, ஆனால் அது அந்த செயலை, அந்த அமலை நம்ம ஆகச்சிறந்த முறையில் நிறைவேற்றுவோம். இவ்வளவு அதை பர்ஃபெக்ஷனாக நம்ம நிறைவேற்றுவோமோ அவ்வளவு சிறப்பாக அந்த அமலை நம்ம செய்வோம். அதுதான் மார்க்கம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அப்ப அப்படியான அறிவுறுத்தலின் அடிப்படையில் அதை செய்வதாக இருந்தால் அந்த பிராணி எப்படி இருக்கணும்? நல்லா கொளுத்து இருக்கணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? கபஷைனி அம்லஹைனி, கொளுத்த 2 ஆட்டை, அப்படிதான் நிச்சயப்பட்டிருக்கு. வெள்ளையும் கருப்பும், அம்லஹைனி அக்ரனேனி, சரிங்களா? அது இந்த செய்தியில் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொம்புள்ள கொளுத்த 2 ஆட்டை என்ன செஞ்சாங்க? கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த ஆட்டை என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வின் தூதர்கள் குர்பானி கொடுத்தார்கள் என்கிற செய்தி நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அப்ப அதன் அடிப்படையில பிராணி என்ன செஞ்சிடும்? நல்ல திடகாத்திரமானதாக, ஆரோக்கியமானதாக, குறைகள் அற்றதாக, யாரும் அதை மதிப்பில்லாமல் ஒதுக்கி விடுகின்றதாக இல்லாமல் அது நல்ல நிலையில் இருந்தோம் என்று சொன்னால் அதுதான் கொடுப்பதற்கு மிகவும் ஏற்றமானது என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. அது அல்லாதது கொடுத்தால், அவருக்கு தெரியாமல் கொடுக்கிறான்னு சொன்னா பிரச்சனை இல்லை, தெரிந்து அதை கொடுக்கிறான்னு சொன்னால் அவர் அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கிறார். அப்படியான ஒரு இடத்துல இஹ்லாஸ் இல்லாமல் போயிடும். அமல் அல்லாஹ்விடத்தில் அதனால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போவதற்கு வாய்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. என்றால் நம்முடைய உள்ளத்தை அறியக்கூடியவன் அல்லாஹ். இப்ப நம்ம செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்பது அவன் தான் தீர்மானிக்க வேண்டும். அவன் எதை அடிப்படையாக கொண்டு தீர்மானிப்பான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி, இன்னல்லாஹ் லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அஜ்சாமிக்கும் வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும். அல்லாஹ் தஆலா உங்களுடைய உருவங்களை, தோற்றங்களை பார்ப்பதில்லை, மாறாக அவன் உங்களுடைய உள்ளங்களையும் செயல்களையும் பார்க்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அதன் அடிப்படையில் நம்முடைய உள்ளத்திலே இறையச்சமத்தோடு நாம் அந்த அமலை செய்கிறோமா, இஹ்லாஸோடு செய்கிறோமா என்பதை பார்த்து விட்டுத்தான் அல்லாஹ் நமக்கு அந்த அமல்களை என்ன செய்வான்? ஏற்றுக்கொள்வார். சரியா? அடுத்ததா அன்பானவர்களே, இந்த உதுஹியத்திற்கான நேரம் எப்போது பரிப்பிராணியை அறுக்கின்றவர்கள் அதை அறுக்க வேண்டும் என்று சொன்னால், இதனுடைய நேரம் வந்து ஈது ஸலா என்கிற அந்த தொழுகை முடிந்ததோடு ஆரம்பமாகிறது. சரிங்களா? யார் வந்து அந்த தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுது விட்டாரோ அதற்கு பிறகு, ஏன்னா ஈது தொழுகையை பொறுத்தவரையில் சூரியன் உதித்து உயர்ந்ததற்கு பிறகுதான் தொழ முடியும் என்றால் தான் லுஹாவுடைய நேரம். அந்த நேரத்தில் தொழுகிறோம். அந்த நேரத்தில் தொழுததற்கு பிறகு இந்த குர்பானி என்பதை இணைச்சு நம்ம அறுத்துக் கொள்ளலாம். அதற்கு பிறகு நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, தாமதப்படுத்த வேண்டியதில்லை. சரிங்களா? அதற்கு, அதாவது அந்த சூரிய உதயத்திற்கு பிறகு 2 ரக்காத் தொழுவது
அதற்கு பிறகு குத்பா நிகழ்த்துவது, இந்த இரண்டிற்குமான நேரம் அவர் ஒதுக்கினால் போதுமானது. சரிங்களா? சொன்னாங்க, யார் நம்முடைய தொழுகை தொழுது விட்டு நாம் அறுக்கின்ற போன்று இந்த பலி பிராணியை அறுக்கிறாரோ பக்கத்து அசாபு அவங்களுடைய பலி பிராணி சரியாகிவிடும். யார் தொழுவதற்கு முன்பாகவே அறுத்து விடுகிறாரோ அவர் அதனுடைய பகரமா இன்னொன்றை அறுத்துக் கொள்ளட்டும் சொன்னாங்க. ஏன்னா அவர் அறுத்தது சேராது, அது குர்பானியாக சேராது என்கிற காரணத்தினால சொல்றாங்க அவர் மீண்டும் ஒன்றை அறுக்க வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டுதலை சொல்லுகிறார். அடிப்படையில அந்த நாளுடைய அந்த அறுக்கக்கூடிய அந்த நாள் இருந்து ஐயாமத் தஷ்ரீக் கூடிய நாள், அதாவது 3வது நாள், அந்த 13 வரைக்குமான அந்த நாளுடைய இறுதி வரையிலும் அறுப்பதற்கு அனுமதி இருக்கிறது. இதற்கான ஆதாரம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு ஐயாமித் தஷ்ரீக் தபஹ், ஐயாமத் தஷ்ரீக் கூடிய ஒவ்வொரு நாளிலும் அறுப்பது என்பது இருந்து கொண்டிருக்கு, தபஹ் இருந்து கொண்டிருக்கு. அதன் அடிப்படையில இந்த 3 நாட்களும் அறுப்பதற்கு ஆகமானது என்றாலும் கூட ஈதுடைய தொழுகை நிறைவேற்றி அன்றைய நாளிலே அதை அறுப்பது என்பது சிறந்தது. என்றால் சஹாபாக்கள் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள். பர்ரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி செயலாக சொல்லி காட்டுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால அவ்வலு மா நபத பி யௌமினா ஹாதா நுஸல்லி, இந்த நாளில் நாம் முதலாவது செய்யக்கூடிய காரியம் தொழுகை. சும்ம நர்ஜு ஃபனன்ஹரு, பிறகு நாம் திரும்பி சென்று செய்வோம், அடுத்து பலியிடுவோம். ஃபமன் ஃபஅல தாலிக ஃபகத் அஸாப சுன்னத்தனா, யார் இதை செய்து விட்டாரோ அவர் நம்முடைய சுன்னத்தை சரியாக செய்தார். ஒமன் தபஹ கபல தாலிக, யார் அதற்கு முன்னாடி அறுத்து விடுகிறாரோ, அதாவது தொழுகைக்கு முன்னாடியே ஒருத்தர் அறுத்து விடுகிறாரோ அவரை குறித்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஃபைன்னமா ஹுவ லஹமுன் கத்தமஹு லிஅஹலி, தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி அறுத்து இருக்கிற வெறும் இறைச்சி தான் அது, அதாவது சமையலுக்காக வேண்டி சாப்பிடறதுக்காக வேண்டி செஞ்சிருக்கிற இறைச்சி தானே தவிர அது என்ன இல்ல குர்பானியோ துஹியாவோ அல்லாஹ்விற்காக வேண்டி நிறைவேற்றப்படுகின்ற ஒரு இபாதத்தாகவோ அது கருத்தில் கொள்ளப்படாது என்பதை நினைச்சாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. விளையாடிட்டு இருக்காங்க, அப்படி கிளாஸ் முடிச்சுட்டு வரேன் மட்டும். சரியா விளையாடு, சரியா வந்துடுறேன். சொன்னாங்க அது நுசுக்காவே இல்லை, அதாவது அறுத்து பலியிடுதல் என்கிற அந்த அல்லாஹ்வுடைய குர்பத்தை நாடி செய்யக்கூடிய ஒரு அமலாகவே அது இல்லை என்று நினைச்சாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சரிங்களா? சரி, அடுத்ததாக உத்ஹியாவை பொறுத்தவரையில் அதை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை பார்த்தோமே. ஆனால் உத்ஹியாவை அறுத்தவர் அதை உண்பது அவருக்கு ஆகமானது. அதே போன்று அதை அவருக்கு என்ன செய்யலாம், அண்டையில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்களுக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, யாருக்கு வேண்டுமானாலும், ஏழைகளுக்கு என்று யாருக்கு வேண்டுமானாலும் அதை என்ன செய்யலாம், அவர் தர்மம் செய்வதும் அவருக்கு ஆகமானது. அறுக்கின்ற பலிப்பிராணியே அவர் உண்ணலாம், பிறருக்கு உண்ண கொடுக்கலாம், அதே போன்று ஏழைகளுக்கு கொடுக்கலாம், செல்வம் படைத்தவர்களுக்கு அது கொடுக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. குர்பானி பிராணி நம்ம ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும், செல்வந்தர்களுக்கு கொடுக்கூடாது அப்படி இல்லை. அதுல ஏழைகளுக்கு கொடுப்பது என்பது சிறப்பிற்குரியது என்று சொல்லலாம். எல்லாருக்குமே அதுல பங்குண்டு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபகுலு மின்ஹா வ தஹிமுல் பாயிஸல் ஃபகீர், நீங்கள் அதிலிருந்து உண்ணுங்கள், இன்னும் தேவையுடைய வறியவர்களுக்கு அதை உண்ண கொடுங்கள் என்று நினைச்சாங்க அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார். அதன் அடிப்படையில ஏழைகளுக்கு கொடுப்பது சிறந்தது, அதல்லாதவர்களும் அதிலே சாப்பிட்டுக் கொள்ளலாம், தவறில்லை. அதே போன்று அதை பொதுவாக 3 பங்கு ஆக்குறது என்பது ஒரு நடைமுறை இருந்து கொண்டிருக்கிறது. இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அமல் இருந்து நம்ம நினைச்சிடும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் குர்பானி அறுத்தாங்கன்னா அவங்க 3 பங்கா போடுறாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய செயல்தான் ஆதாரம். இப்னு அப்பாஸ் அவர்கள் அறுக்கிற போது ஒன்றை தன்னுடைய குடும்பத்திற்கு, இன்னொரு பங்கை அண்டை வீட்டுக்காரர்களுக்கு, இன்னொரு பங்கை நினைச்சுவாங்க, ஏழைகளுக்கு என்ன நினைச்சுவாங்க, அன்பளிப்பு செய்வதற்கு என்ன நினைச்சுவாங்க, ஒதுக்கிக் கொள்வார்கள். இப்னு அப்பாஸ் அவர்களுடைய செயலை பற்றி சொல்லப்படுகின்ற செய்தி, உதுஹியாவில் அகல வைத்தி சுலுஸ், 3 பங்கை தன்னுடைய குடும்பத்திற்கு உண்ண கொடுத்தார்கள். ஃபுக்ரா ஜீரானி சுலுஸ், தன்னுடைய அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு ஒரு 3 பங்கு கொடுத்தாங்க. அதாவது கேட்கக்கூடியவர்களுக்கு, யாசிக்கக்கூடியவர்களுக்கு அது செஞ்சாங்க, 3 பங்கை தர்மம் செய்தார்கள் என்கிற செய்தி புகழி என்கிற செய்தி நூல்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த செய்தி அடிப்படையாக கொண்டுதான் என்ன செய்யப்படுது, அந்த 3 பங்கு வைக்கக்கூடிய ஒரு வழிமுறை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளலாம். அடுத்தது உதுஹியாவுடைய பிராணியை என்ன செய்யலாம், நம்ம அதை அறுத்ததற்கு பிறகு அதை சேமித்து வைத்துக் கொள்வதற்கு ஆகுமானம். சரிங்களா?
ஆரம்பத்துல வந்து 3 நாட்களுக்கு மட்டும்தான் சேமிக்கணும், அதுக்கு மேல சேமிக்க கூடாது, அதை தீர்த்து விடணும் என்று ஒரு கட்டளை இருந்தது. பிறகு அது மாற்றப்பட்டது. அன்றைய காலத்துல வந்து வறுமை மக்களிடத்தில் அதிகமா இருந்த காலத்துல யாரும் தங்களுக்கு அப்படி சேமித்து வைக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் எல்லாத்தையும் கொடுத்து மக்களுக்கு என்ன செய்யணும், அதை தர்மம் செய்து விட வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் ஊட்டுதலுக்காண்டி ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி. சரியா? சரிமா? தங்கம். வணக்கம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல குன்து நஹைத்துக்கும் அன் இத்ஹாரி லுஹூமில் அதாஹி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் உங்களை ஆரம்பத்துல செஞ்சேன் உஹ்ரியாவுடைய பிராணிகளை இறைச்சிகளை சேமித்து வைப்பதை விட்டு தடுத்திருந்தேன். ஃபௌக ஸலாசி 3 நாட்களுக்கு அதிகமா. ஃபம்சிக்கு மா பதாலக்கும். இப்ப நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க அத்தனை நாளுக்கு என்ன செய்யுங்க, சேமிச்சு வச்சுக்கோங்க. அது தவறு எதுவும் இல்லை. ஆரம்பத்தில் வறுமை இருந்து அந்த வறுமை நீங்கி விட்டதன் காரணமாக என்ன செய்றாங்க, அதுல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சலுகையை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கின்ற செய்தி. அடுத்ததாக உதுஹியாவை செய்ய, அதாவது உதுஹியாவை அறுக்க நாடுகின்றவர்கள், ஹஜ்ஜுக்கு போனவர்கள், அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஹஜ்ஜுடைய கிரியைகள் வரும். நகம் முடிகளை களையக்கூடாது. எஹ்ராமுக்கு சென்றதற்கு பிறகு நகங்களை வெட்டக்கூடாது, முடிகளை வெட்டக்கூடாது, அதே போன்று முடிகளை களையக்கூடாது என்கிற சட்டம் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் அவர்கள் ஹஜ்ஜை முழுமையா நிறைவேற்றியதற்கு பிறகுதான் அவர்கள் என்ன செய்வாங்க, ஹஜ்ஜுடைய தவாஃபை நிறைவேற்றி விட்டு தான் அவர்கள் தவாஃப் சை எல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க என்ன செய்வாங்க, மொட்டை அடிக்கவோ முடியை குறைக்கவோ செய்வாங்க. அப்ப அப்படியான விஷயங்களை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதே நேரத்துல உஹ்யா கொடுக்க நாடுகிறவர்கள், உஹ்யா என்கிற இந்த அமலை நியத்து வைத்திருக்கிறவர்கள், அவங்க என்ன செய்றாங்க, தில்ஹிஜ்ஜாவுடைய பிறை பார்ப்பதற்கு முன்னதாகவே என்ன செஞ்சிடும், அந்த தில்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களிலும் இந்த நகங்களை களையக்கூடாது, முடிகளை வெட்டக்கூடாது, முடிகளை களையக்கூடாது என்கிற அந்த சட்டத்தை பேணிக் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அதை குறித்து அது மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் தான். இதா தஹலல் அஷ்ர் வைந்த உதுஹியா யுரீது அன் யுலஹி. தில்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள் 10ற்குள் பிரவேசித்து விட்டார்கள், அதாவது பிறை ஒன்று ஆரம்பிச்சு விட்டது அப்படின்னு சொன்னா, யாராவது உங்களில் ஒருவர் உதுஹியா கொடுப்பதற்கு நாடி அவரிடத்துல உதுஹியாவிற்கான பிராணியும் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், வலா யஅஹுதுன ஷஅரன் வலா யக்லம்ன ظفرன், அவர் என்ன செய்ய, தன்னுடைய முடிகிறது எதையும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா, முடியை களைய வேண்டாம், குறைக்க வேண்டாம், வெட்ட வேண்டாம் என்கிற பொருளில் சொல்லப்பட்டிருக்குது. வலா யக்லம்ன ظفرன், கல்முல் அல்ஃபார் சொன்னா நகங்களை வெட்டுறது. இப்ப நகங்களை என்ன செய்ய வேண்டாம், அவர் வெட்ட வேண்டாம் என்று என்ன செய்யப்பட்டிருக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன செய்தி ஆதாரபூர்வமா இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இன்னொரு அறிவிப்பில பல எம்சு மின் ஷஅரிஹி வ பஷரிஹி செய்யும், தன்னுடைய முடியிலிருந்தும் உடம்பிலிருந்தும் எதை அவர் களைய வேண்டாம் என்கிற செய்தி சஹீஹ் முஸ்லிம் இடம்பெற்றிருக்கிறது. ஆக இப்படியான ஒரு வழிகாட்டுதல் நமக்கு உதுஹியாவுடைய சட்டங்கள் தொடர்பாக அல்லாஹ்வின் தூதரால் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதன் அடிப்படையில் என்ன சொன்னோம், உதுஹியா செய்ய நாடியவர்கள் பிறை பார்ப்பதற்கு முன்பாகவே இந்த நகங்களை களைதல், முடி வெட்டுதல் போன்ற காரியங்களை செய்து முடித்துவிட்டு அதற்கு ஒரு நியத்தை ஆரம்பத்திலே வைத்துக் கொள்வது என்பது இந்த இபாதத்தை அல்லாஹ்வுடைய குர்பத்தை நாடி செய்வதற்குரிய ஒரு வழிமுறை. அதே நேரத்துல ஒருத்தருக்கு என்ன செய்யுதுன்னா, ஆரம்பத்துல பிறையின் ஆரம்பத்துல துவக்கத்துல அவருக்கு நியத்து இல்லை, அதாவது குர்பானி கொடுக்க வேண்டும் என்கிற எந்த ஒரு எண்ணமும் நியத்தும் இல்லாதவராக அவர் என்ன செய்யறாரு, உதுஹியாவுடைய தில்ஹிஜ்ஜாவுடைய அந்த ஆரம்ப நாட்களை அவர் அடைந்து கொள்கிறார். ஆனால் பின்னாளில் அவர்களுக்கு நியத்து வருகிறது. அதாவது உதாரணம் சொல்லணும்னா, பிறை 1 to 5 வரைக்கும் அவருக்கு நியத்து இல்லை, உதுஹியா கொடுக்கணுன்ற எண்ணத்தில் இல்லை, அதற்கான ஏற்பாடுகள் இல்லை. ஒருவேளை அவர்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அவருக்கு சூழல் அமையாம அந்த காரணத்தினால அவர் செய்ய வேண்டும் என்கிற நியத்தில்லாதவரா இருக்கிறார். ஆனால் திடீர்னு அவருக்கு என்ன செய்யுது, பணம் கிடைக்கிறது அல்லது வாய்ப்பு அமைகிறது, உடனே அவர் நினைச்சாரு அந்த நியத்திற்குள் செல்கிறார் என்று சொன்னால், அப்படி ஒருவர் நியத்தை கொண்டு உதுஹியாவை கொடுக்கலாம் என்றால் தாராளமா கொடுக்கலாம். அப்படி கொடுக்கிறவரு இப்ப இடைப்பட்ட இப்ப தில்ஹிஜ்ஜாவுடைய பிறை பார்த்ததிலிருந்து அவர் நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது என்கிற சட்டங்கள் இருந்தாலும் அவர் அதை தெரியாதவராக என்ன செய்யறார், நமக்கு தான் குர்பானி கொடுக்கக்கூடிய உதுஹியா கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் சூழலும் இல்லையே, எனவே நம்ம வெட்டி கொள்ளலாம் என்று அவர் நினைத்து தில்ஹிஜ்ஜா பிறை தென்பட்டதற்கு பிறகும் அவர் வெட்டி கொண்டு விட்டார் அப்படின்னு சொன்னா, அப்படி உள்ளவர் தன்னிடத்துல பொருளாதாரம் வந்ததற்கு பிறகு, தனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு பிறகு இந்த உதுஹியாவை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால் தாராளமா நிறைவேற்றலாம். அப்ப அவர் என்ன செய்யறாரு, எப்பதிலிருந்து அதற்கான நியத்தை வைத்துக் கொள்கிறாரோ அதிலிருந்து அவர் என்ன செய்யணும், இந்த காரியங்களை தவிர்த்துக் கொள்ளணும். முடி வெட்டுவதை, நகம் வெட்டுவதை போன்ற காரியங்களை அவர் தடுத்துக் கொள்ளணும் என்பதால் மார்க்கம் அறிவுறுத்துகின்ற வழிகாட்டுதல். எனவே இந்த அடிப்படையில் நம்முடைய உதுஹியாவை நாம் நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாடி செய்கின்ற ஒரு சிறந்த ஒரு அமலாக இருக்கும். அல்லாஹு தஆலா தர்மங்களுக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு காரியமாக இந்த அமலை நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார். எனவே இதனையும் நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நமக்கு வாய்ப்புகளும் வசதிகளும் இருந்தால் இந்த அமலை செய்ய வேண்டும். ஏனென்றால் இதுவும் என்னது,
இறையச்சத்துடைய வெளிப்பாடு. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், லை யனாலல்லாஹு லுஹுமுஹா வலா திமாஹுவா. நீங்கள் அறுக்கின்ற பலிப்பிராணியின் ரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். ஆனால் உங்களிடமிருந்து இருக்கக்கூடிய தக்வா அல்லாஹ்வை சென்றடைகிறது. அந்த தக்வா நம்மிடத்துல எவ்வளவு இருக்கிறது என்பதை பரிசோதிப்பதற்கு தான் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு அமலை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அந்த அமலை செய்வதன் மூலமா நாம் நினைச்சிடும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அவருடைய அன்பை நாம் பெற இருக்கிறோம். அது நம்முடைய தக்வாவை வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியமா இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நினைச்சு நம்ம இந்த அமலை நிறைவேற்றும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அதற்குரிய ஒரு நல்ல தௌஃபீக்கினை வழங்கட்டும் இன்ஷா அல்லாஹ். இதோடு இந்த வகுப்பை நம்ம நிறைவு செய்கிறோம். அன்பானவர்களே, நேற்றைய தினம் இன்றைய தினம் இந்த 2 நாளிலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தேகங்களை நாம் கேட்டு தெளிவடைவதற்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அந்த கேள்வி பதிலுக்கு எல்லா நேரமா ஒதுக்கி இருக்கிறோம். அதனால நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அந்த வகுப்புல நம்ம கேள்வி பதில்களை கேட்டுக்கொள்ளலாம். அதனால இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வை நம்ம இதோட முடித்துக் கொள்வோம். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம வகுப்பில கேள்விகளை மட்டுமே கேட்டுக்கொள்ளலாம். எந்த பாடங்களில் தொடர்பான சந்தேகம் இருக்கிறதோ அது சம்பந்தமான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கொள்ளலாம். அல்லாஹ் நாம அறிந்த விஷயங்களை நம்முடைய ஆழ்மனதில் பதிய வைத்துக் கொண்டு இந்த இபாதத்துகளை அல்லாஹ்விற்கு வேண்டி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நிறைவேற்றக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கினை நம் அனைவருக்கு வழங்கட்டும் என்று கூறி நிறுத்துகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.